தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் திருமிகு கேஆர்பி ருத்ரன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவர் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். நேற்று முதலமைச்சர் துணை முதலமைச்சரை அறிவித்திருக்கிறார். கவர்னர் அதற்கான ஒப்புதல் கொடுத்து அதை பதவியேற்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தங்களது கருத்து என்ன? தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சார்பாக அனைத்து மக்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள், தொண்டர்கள் பல வருடங்களாக அந்த கட்சிக்காக பாடுபட்டு உழைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது வந்த அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக நியமித்ததில் நாங்கள் ஒரு விதத்தில் அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அந்த பொறுப்பை இது போன்ற ஏராளமான வருடங்கள் உழைத்தவர்களுக்கு முதலில் அழகு பார்த்துவிட்டு பிறகு அவர் கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. அது மாத்திரமல்ல, திரு உதயநிதி ஸ்டாலினை அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக சிலர் பேட்டி எடுத்திருக்கிறார்கள். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் அரசியல் வருவதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை, எனக்கு அதில் விருப்பமே இல்லை என்று தான் ஒரு காலத்தில் கூறியிருந்தார். அதன் பிறகு ஒரு பேட்டியில் அவரே கூறியிருந்தார், நான் ஏற்கனவே அரசியல் தலைவர்களுடைய குடும்பத்தில் தான் இருக்கிறேன், நான் அரசியல் ஆல்ரெடி இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அதன் பிறகு அவர் முறைப்படி கட்சியில் இணைந்து அவர் மனு தாக்கல் செய்து சேப்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக ஆனார். பட் இவ்வளவு குறுகிய காலத்தில் உடனடியாக முதலமைச்சர் பதவி கிடைத்தது உலகிலே முதல் யாரா இருக்கும் என்றால் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கும். அது திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நீங்கள் கருணாநிதி மகனாக இருக்கும் பொழுது உங்களுடைய அப்பா உடனடியாக அந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுத்தாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அவர் கொடுக்கவில்லை என்றால், உங்களுடைய திறமை எப்பொழுதெல்லாம் வெளிவருகிறதோ அந்த திறமையெல்லாம் பார்த்து அதில் உங்களுக்கு அறிவுரை கூறி இதையெல்லாம் சரி செய்து கொள், பிறகு நான் உனக்கு காலம் நேரம் வரும்போது கொடுக்கிறேன் என்று பல வருடங்கள் பொறுத்து தான் கொடுத்தார். ஆனால் இன்றோ அந்த இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன் உடனடியாக அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார் என்பதுதான் எங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. அதற்கு பதில் திரு மு.க. ஸ்டாலின் தலைவர் அவர்கள் தான் இதற்கு பதில் சரியாக கூற முடியும். இப்போ இரண்டு விதத்தில் பேசுனீங்க. அதாவது வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, வரவேற்க முடியாத ஒரு செய்தியும் சொன்னீங்க. வரவேற்கிறேன் என்ற நிலையிலிருந்து அதற்கான விளக்கம் என்ன? நார்மலாக நாம் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறோம், எல்லாருக்குமே ஒரு மேல் பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அந்த ஆசை மிக விரைவில் நிறைவேறியது திரு உதயநிதி அவர்களுக்கு. ஒரு கட்சி தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கும் பொழுது யார் புதிதாக வந்தாலும் அவர்களுக்கு நாம் வரவேற்பு கொடுப்பதும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதும் நம் தமிழருடைய பண்பாடு என்ற ஒரு காரணத்தினால்தான் அதை வரவேற்றேன். இப்போ நீங்கள் கொடுத்தது ஒரு தவறுன்றதை விட அது கொடுத்துக்க வேற யாராவது நல்லா செயல்பட்டவங்களுக்கு மூத்தவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி சூழலில் வேற ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அங்கே குழு மனப்பான்மை ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தலைவரின் மகன் என்று சொல்லும்போது எல்லோரும் அதை ஆதரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும், உடையாமல் இருக்கும் என்ற அந்த அடிப்படையில் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாம் இல்லையா? அது உங்களுடைய கருத்தாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. கட்சி உடைவதும் கட்சி சேர்வதும் அந்தந்த தலைமையுடைய செயல்பாடை பொறுத்து தான் இருக்கிறது. இதை பொதுவாக நான் சொல்கிறேன், எத்தனையோ பேர்கள் விருப்பப்பட்டு விருப்ப மனு கொடுக்கிறார்கள், எம்எல்ஏக்கு எம்பி கொடுக்கிறார்கள். எல்லாருக்கும் அந்த பொறுப்பை கொடுக்கிறார்களா? கொடுப்பதில்லையே. அதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்கிறார்கள். என்னென்ன காரணங்கள் சொல்கிறார்கள்? நீங்கள் கட்சியில் சிறு வருடங்கள் தான் ஆகியிருக்கிறது, நாங்கள் உங்களை விட முன்பு உள்ள சீனியர் இருக்கிறார்கள், சீனியருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்ற சில கொள்கையெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஊடகத்தில் இருக்கும்போது எத்தனையோ பேட்டிகளை பார்த்துருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில்
மிக அனுபவம் உள்ள மனிதர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் உள்ளார்கள். அவர்கள் கொடுத்தா போருமே. நான் வந்து தொண்டர்கள் கொடுத்தாதானே இந்த பிரச்சனை வரப்போகிறது. அப்படி வேண்டாமே. நம்ம அவர்களுடைய இது கேபினெட்டில் உள்ளக்கூடிய அமைச்சர் யாராவது நல்லா செயல்படக்கூடியவர் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அது ஒன்று, கட்சியில் ஆட்சியில் இளம் ரத்தத்தை புகுத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் வரும்போது இதையும் செய்யலாம் தானே. இளரத்தம் என்பது தன்னுடைய பிள்ளை மாத்திரம்தான் இளரத்தமா? மற்றவர்கள்லாம் இள ரத்தம் இல்லாமல் எல்லாம் முதிர்ந்த ரத்தமாக இருக்கிறதா? அப்படி எடுக்கக்கூடாது. நான் என்னென்றால், ஒரு பொது சேவைக்கு நாம் வந்து விட்டோம் என்றாலவே முதல் பொதுவாக நாம் சிந்திக்க வேண்டும். நம் குடும்பத்தை பற்றி முன்னிறுத்த கூடவே கூடாது. அதுதான் ஒரு நல்ல தலைமைக்கும் ஒரு நல்ல தலைவருக்கும் உள்ள தகுதியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் அவர் பார்க்க வேண்டும் என்றால், சீனியாரிட்டி மூலியமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்திருந்தால். இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் உள்ளில் வந்து எந்தவித குழப்பம் இல்லை, உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று. நான் சொல்கிறேன், இந்த விஷயம் நடந்த பிறகு எத்தனையோ உள்ள தொண்டர்களிடத்திலும், அந்த அமைச்சர்களிடத்திலும், எம்எல்ஏ இடத்திலும், மாவட்ட செயலாளர்களிடத்திலும் எவ்வளவு மன வருத்தங்களும் மனக்குழப்பங்கள் அவர் உள்ளே இருப்பது என்பதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் அவர்கள் அதை சொல்ல முடியவில்லை. எப்போ சொல்வார்கள்? அதற்கு ஒரு நேரம் காலம் வரும்பொழுதுதான் அவர்கள் அதை வெளிப்படுத்துவார்கள். இப்பொழுது அவர்கள் வெளிப்படுத்தினால் அவர்கள் உள்ள பொறுப்பு போய்விடும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில சலுகைகள் போய்விடும் என்ற காரணத்தினால் எது இருந்தாலும் பரவாயில்லை, நாம் நடிப்போம், நாடகம் போல் நடிப்போம், இது ஒரு நாடகம் நடக்கிறது, இந்த நாடகத்தில் நாம் வேஷம் போட்டு விட்டோம், அவர்கள் சொல்வதை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருக்கிறார்கள் என்பது நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ அமைச்சரவை விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் கொறடாவாக இருந்த கோவி செழியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை கொடுத்துருக்காங்க. இந்த மாற்றம் வந்து விடுதலை சிறுத்தைகளை சமரசப்படுத்துவதற்கு ஒரு பட்டியலினத்தவருக்கு ஒரு உயர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிந்து அது முற்றிலும் உண்மையாக தான் இருக்கும். காரணம் என்னவென்றால், திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது சமீபத்தில் மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏராளமான கட்சிகள் ஆதரவு கொடுக்க தொடங்கிவிட்டன. அதை பார்த்த திமுக என்ன செய்திருக்கும் என்றால், இதற்கு ஒரு மாற்று கருத்து செய்தால்தான் இதை வந்து நாம் ஒன்றும் இல்லாத அளவுக்கு அதை சரி செய்ய முடியும் என்ற காரணத்தினால் கூட இதை செயல்பாடுகளை அவர் செய்திருப்பது வாய்ப்பு உண்டு. இது ஒரு அரசியல் சாணிக்கத்தனம் என்பதுதான் நம்ம சொல்ல முடியும். காஷ்மீரில் தேர்தல் பரப்புரைகள் முடிந்திருக்கிறது. அங்கே யார் வெற்றி பெறுவார்கள் என்று நினைக்கிறீங்க? காஷ்மீரில் நீங்கள் சொல்வது போன்று மக்களுக்கு யார் நல்லது செய்திருக்கிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் நமது சமுதாயத்தில் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், அவர் நல்லவரோ வல்லவரோ நேர்மையானவரோ ஒழுக்கமானவரோ அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு படி மேலே போய் பார்க்கிறார்கள். என்னவென்றால், யார் அதிகமாக பணம் கொடுக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து மக்களிடத்தில் திணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் இப்பொழுது எதுவும் வந்து யூகித்து சொல்லக்கூடிய வாய்ப்பில்லை. ரெண்டாவது, நாம் உள்ளது தமிழ்நாட்டில். காஷ்மீரில் உள்ள அடிப்படையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் என்பது நமக்கு தெளிவாக தெரியாததனால் அதை வந்து உறுதியாக நாம் இவர் தான் வருவார் அவர் தான் வருவார்னு சொல்ல முடியாது. பட் நல்லவர்கள் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. பரப்புரை கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் தலைவர் அவர்கள் ஒரு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் ஒரு ஓய்வெடுத்து மறுபடியும் பேசுகிறாரு. அப்போ பேசும்போது நரேந்திர தாமோதரதாஸை ஆட்சியிலிருந்து விளக்காமல் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதை பற்றிய தங்கள் கருத்து? அவர் மிக மிக அனுபவம் உள்ளவர். அவரும் இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய டிராமாவை நடத்தியிருக்கிறார். அவருடைய வயதுக்கு, அவருடைய அனுபவத்திற்கு அது போன்ற டிராமா தேவையில்லை. நானும் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன். சிறிது நேரம் பேசி கொண்டிருக்கிறார். உடனே அவருடைய நிலை தடுமாறி கீழே உட்கார ஆரம்பிக்கிறார். சிறிது நேரம் பொறுத்து திருப்பி எழுந்து பேசுகிறார். அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நரேந்திர மோடி அவர்களை நான் பதவி விட்டு இறக்கிவிட்டு தான் என் உயிர் பிரியும் என்று அவர் சொல்கிறார். அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. திரு நரேந்திர மோடி அவர்கள் எத்தனையோ விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் அடுத்த நாட்டுக்காரர்கள் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து மோடி எடுக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பாராட்டுகிறார்கள், மதிக்கிறார்கள்.
அந்த இடத்தில் அவர் செய்து என்னவென்றால், எதிர்க்கட்சியாக இருப்பதனால் இப்பொழுது காஷ்மீரில் எலெக்ஷன் நடப்பதனால் இதை ஒரு ட்ரெண்டாக அவர் வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களை எல்லா நாடுகளும் வரவேற்கின்றன, பாராட்டுகின்றன சொல்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் சில கண்டனங்களையும் தெரிவித்திருக்கின்றன. அதை நீங்கள் பார்க்கத்தானே வேணும். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவர் எந்த கண்டனத்துக்கும் உள்படாமல் அவருடைய அரசியல் பயணத்தை செய்ய வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் எல்லாரும் மனிதர் தானே, சிறு சிறு தவறுகள் வருமே, அந்த சிறு தவறுகள் வரப்பொழுது அவர் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் அவசியம். தவறே வராது, நான் பேசுவதெல்லாம் 100% கரெக்டாக இருக்கும் என்று நினைப்பது அது தவறான ஒரு நினைவாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் பாருங்கள், இந்தியாவை வந்து அடுத்த கண்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிற்க வைத்ததில் ஒரு நல்ல மனிதராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது கூட ஐநா சபையில் ஒரு தலைவர் சொல்கிறார், இந்தியாவுக்கு நாம் இனிமேல் இந்தியாவை விட்டு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது, எல்லா விஷயத்திலும் நாம் இந்தியாவை கலந்து கொண்டு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார் என்றால் என்ன காரணம்? அதுக்கு நீங்கள் வந்து இவரோட ஆட்சி திறன் அப்படின்னு சொல்ல வந்தாலும் கூட, இது இந்தியா வந்து ஒரு உலகச் சந்தை, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு. ஆகவே இந்த நாட்டில் எதை வேணாலும் விற்கலாம், நம்மளுடைய பொருட்கள் விலை போகும் அப்படின்ற நினைவில் இந்தியாவை ஆதரிக்கிற நிலை இருக்கலாம் தானே. ஒரு பிரதமருடைய வேலை என்னவென்றால், அவர் செய்யக்கூடிய செயலில் வெற்றி காண்பதும் வளர்ச்சி அடைவதும் தான் அவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதை அவர் முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்கிறார். ஸோ அதில் நாம் வந்து அவர் எத்தனையோ செய்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நேரு இருந்திருக்கிறார், இந்திரா காந்தி இருந்திருக்கிறார், சோனியா காந்தி இருந்திருக்கிறார், இது போன்ற தலைவர்கள்லாம் இருந்த போது இது போன்ற ஒரு நிகழ்வுகள் எல்லாம் அவரால் ஏற்படுத்த முடியவில்லையே. செய்திருக்கிறார்கள், அவருக்கு எதுவுமே செய்யவில்லைன்னு சொல்ல முடியாது. இன்று அவர் என்ன செய்திருக்கிறார், காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பொது நிறுவனங்கள் அவையெல்லாம் ஒன்றா வித்துட்டு இருக்காங்களே, இது எப்படி சரின்னு நினைக்கிறீங்க? பொது நிறுவனங்கள் விற்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. என்னவென்றால், நாம் ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு தான் ஒரு பொது நிறுவனத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதில் மக்களும் பயனடைவார்கள், அரசாங்கம் அடையும். ஆனால் அரசாங்கத்தில் எப்படி இருக்கிறது என்றால், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்து தான் அந்த நிறுவனங்கள் வந்து வளர்ச்சி அடைகிறதா இல்லை தாழ்ச்சி அடைகிறதா என்றதை பொறுத்து உள்ளது. சாதாரணமாக எப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது என்றால், அரசாங்க வேலை என்றால் யாருமே அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏதோ நமக்கு கிடைத்து விட்டது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம், எவ்வளோ தூரம் அதில் வந்து ஜாலியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், நேரத்தை கழிக்க முடியும், இப்படின்னு நினச்சி போகிறவங்களால வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்? ஓகே, இந்த நிர்வாகத்தில் வந்து நமக்கு சரியான ஒரு முன்னேற்றங்கள் இல்லை, நஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்றப்போ அந்த நஷ்டத்தை தடுக்கணும் என்று பார்ப்பார்களா, மேலும் மேலும் நஷ்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்கணும்னு நினைப்பார்களா? இப்போ மூட்டை பூச்சி இருக்குன்னு வீட்டை கொளுத்துற கதைன்னு சொல்லுவாங்க. நீ அதிகாரிகள் சரியில்லைன்னா அதிகாரிகள் மாட்டணுமே தவிர அந்த துறையை ஒழிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கேடு. அதிகாரிகள்ன்றது அந்த அதிகாரிகள் சரியில்லாதனால அந்த துறைகள் வந்து கீழே போய் இருக்கிறது. நீங்கள் சொல்வது போல அவர்கள் பலமுறை முயற்சி செய்திருக்கலாம். பொதுவாக தொடர்வண்டி துறையை வந்து சரியாக நடத்த முடியல, அதில் நிறைய நட்டங்கள் ஏற்படுகிறது அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் லாலு பிரசாத் வந்து அவர் காலத்தில் அதை வந்து லாபகரமாக நடத்தினார் என்பதை நாம் அறிவோம். அப்போ நிர்வாகிகள் அல்ல அதிகாரிகள் இவங்களை மாற்றி சரியான ஆட்களை கொண்டு வந்தால் அந்த துறை வளரத்தானே செய்யும். 100% நீங்கள் சொல்வது சரிதான். அது அவர்கள் பலமுறை முயற்சி செய்திருப்பார்கள், அந்த முயற்சியில் பலம் ஏற்பட்டு இருக்காது, அதற்காக அவர் முடிவு எடுத்திருப்பார்கள். இரண்டாவது நான் சொல்கிறேன், தனிப்பட்ட பாரதிய ஜனதாவை சேர்ந்த நரேந்திர மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு மாத்திரம் இது இருக்காது. இதன் கீழ் ஏராளமான தலைவர்களும், ஆனால் அவங்களை கட்டுப்படுத்துகிற இடத்துல இருக்கிறார், மாற்றுகின்ற இடத்தில் இருக்கிறார். இருந்தாலும் நீங்கள் வந்து இப்பொழுது நம்மளை ஆளக்கூடிய மாநிலத்தை பற்றியே பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டிலே எவ்வளோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை நம்ம ஈஸியாக பேசினா அனைவருக்கும் நீங்கள் தமிழ்நாடு அரசியலை அதாவது நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கீங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் சில இடங்களை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாட்டை மட்டும் கருத்தில் கொண்டு அதுவும் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டும் எதிர்க்க வேண்டும் என்ற நினைவில் இருக்கிறீர்கள் என்பது போல் எனக்கு தெரிகிறது.
நீங்களே இப்படி நினைத்து விட்டால் மக்கள் என்ன இல்ல, நினைப்பார்கள்? அதற்கான விளக்கம் கொடுங்க. கண்டிப்பாக. நான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பித்ததற்கு காரணம் என்னவென்றால், நான் சில மாநிலத்தை பிடித்து நான் பெரிய ஆளாக வேண்டும் என்ற நோக்கம் கிடையவே கிடையாது. நான் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் ஒரே அரசியல் கட்சியில் பயணம் செய்து அரசியல் என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டு அவர்கள் இதை செய்வார்களா எதிர்பார்த்து கொண்டே பல ஆண்டுகள் நான் காலத்தை கடத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை இல்லை போன்று தோன்றியது. அதன் பிறகுதான் நான் முடிவெடுத்தேன், இதை நாம தான் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது போன்று இருக்கு. ஆகையால் ஏன் நாம் இதை செய்யக்கூடாது? இன்னொருத்தவர் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நாம் இதை செய்து காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். தவிர இப்பொழுது நடக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் போல, முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் போல என்னுடைய அரசியலை நான் முன்னெடுத்து செல்வதற்கு விரும்பவில்லை. அதே போல நான் உடனடியாக கட்சி ஆரம்பித்து மக்களிடையே நாம் பிரபலமாகி உடனே ஆட்சி கட்டில் பிடித்து அமர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பித்து அவர்கள் அதை திருத்தி கொண்டார்கள் ஆனால் அது மிக மகிழ்ச்சி. ஆனால் அதை அவர்கள் திருத்திக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க சொல்லுங்கள். அப்ப நாங்கள் செய்வது தவறா கரெக்டா? நீங்களும் புரிந்து கொள்வீர்கள், இப்பொழுது மக்களும் புரிந்து கொள்வார் என்பதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அர்த்தமாக இருக்கும். யாராம் இருந்தாலும் ஒரு நல்ல தலைவனாக முதல் வர வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அவனுடைய சுய பழக்க வழக்கங்களை, தன்னுடைய கொள்கைகளை அவன் சிந்திச்சு செயல்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு யாரோ சொல்கிறார்கள் யாரோ செய்கிறார்கள் என்பதை கேட்டு பார்த்து செய்துவிட்டால் அவர் ஒரு நல்ல தலைவராக வர முடியாது. ஸோ நான் பல ஆண்டுகளாக இதை நினைத்து 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 என்னுடைய ஒரு தலைவன் நான் வர வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் கட்டறிவு செய்தேன். முதலில் என்னுடைய பழக்க வழக்கத்தை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று 33 ஆண்டுகளாக நான் டீ காபி சாப்பிடுவதை நிறுத்தி வைத்திருக்கிறேன். தண்ணி அடித்ததே இல்லை, சிகரெட் பிடித்ததே இல்லை. ஒரே கட்சியில் 37 ஆண்டுகள் ஒரே கட்சியில் நான் பணியாற்றி இருக்கிறேன். பதவிக்காகவும் பொருளுக்காகவும் நான் ஆசைப்பட்டிருந்தால் 37 ஆண்டுகள் என்னால் ஒரே கட்சியில் பயணம் செய்திருக்க முடியாது. நான் வேற வேற கட்சிக்கு தாவி இருந்திருப்பேன். அதில் பணத்தையும் என்னுடைய பதவியை நான் உயர்த்தி கொண்டிருப்பேன் என்பது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியும். அப்படி அல்ல, அவர்களெல்லாம் செய்ய தவறியதை நாம் செய்து காட்டணும். அது மாத்திரமல்ல, நான் எடுத்துக்கூடிய எங்களுடைய கொள்கையை நீங்கள் பாருங்கள். மகாத்மா காந்தி, காமராஜர், அண்ணா, கக்கன் இது போன்ற தலைவர்களை தான் நாம் எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்களெல்லாம் ஒரு முதலமைச்சராக, ஒரு நாட்டின் பெரிய தலைவராக இருந்தவர்கள் எல்லாம் ரொம்ப எளிமையாகவும் நியாயமாகவும் நேர்மையாக வாழ்ந்துட்டு போயிட்டார்கள். அவர்கள் இறந்த பிறகு நீ பாருங்கள், சில தலைவர்களுடைய பின்னணியில் பார்த்தீர்கள் ஒண்ணுமே இருக்காது, ஜீரோ. ஒரு வீடு வாசல் இருக்காது, ஒரு பெரிய கார் பங்களா இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா இன்றைக்கு நீங்க சொல்லுங்கள், ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக வந்துவிட்ட உடனே அடுத்த ஆண்டு பார்த்தால் அவன் ஒரு பெரிய ஒரு வீடை கட்டி விடுகிறான், கப்பல் போன்ற ஒரு காரை நிறுத்தி விடுகிறான். இவர்களால் நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு வரக்கூடியவர்களா? நீங்க சொல்லுங்கள். எளிமையான வாழ்க்கை. இரண்டாவது, மக்கள் பொருள் மேலும் அரசு பொருள் மேலும் எவன் ஆசைப்படாமல் இருக்கிறானோ அவன் தான் நாட்டு தலைவராக வர முடியும். அது போன்றவர்தான் தலைவராக வர வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் நான் 33 ஆண்டுகளாக தொழில் செய்து அதில் என் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நான் பூர்த்தி செய்துவிட்டு, நாம் யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது, நம் குடும்பம் எந்த விதத்திலும் வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்ற கொள்கையை ஏற்படுத்தி 45வது வயதிலே நான் அரசியல் தொடங்க வேண்டும் நினைத்தேன். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. அது இப்பொழுதுதான் நிறைவேறியது. ஆகையால் தான் நான் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்து முழு நேரம் அரசியல் பணியை செய்ய வேண்டும். மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் நாம் தேடி 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 அவர்களுக்கு அதை பூர்த்தி செய்து, முன்னாள் காமராஜர் போன்ற தலைவர்கள், அண்ணா போன்ற தலைவர்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்துட்டு போகிறாரோ அது போன்று நானும் வாழ்ந்து மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைவருக்கு நான் ஒரு உதாரணமான தலைவராக இருக்க வேண்டும் கொள்கையுடன் தான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்போது அது 33 ஆண்டுகள், அதுக்கப்புறம் 37 ஆண்டுகள்னு சொன்னீங்க. இது என்ன வேறுபாடு இதில்? 37 ஆண்டுகள் என்பதென்றால் நான் தொழில் செய்ய ஆரம்பித்து 33 ஆண்டுகள் நான் தொழில் செய்து என் குடும்பத்திற்காகவும் என்னுடைய தேவைக்காகவும் என்னை எல்லாம் செய்து கொள்ள வேண்டுமோ அது தொழில் மூலமாக நான் செய்து நிறைவு செய்து விட்டேன். அதுதான் 33 ஆண்டுகள். சரி, 37 ஆண்டுகள் என்னவென்றால் 18 வயது எங்க அப்பா ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தார்.
எங்கள் அப்பாவுடைய கொள்கையை பின்பற்றி அப்பா எந்த கட்சியில் தலைவராக இருந்தாரோ அதே கட்சியில் நாங்கள் ஈடுபட்டு 37 ஆண்டுகள் என்னுடைய 17 வயசில் இருந்து இன்று 56 வயசு நடந்து கொண்டிருந்தது, 55 வயது வரலும் நான் ஒரே கட்சி சார்ந்தவனாக தான் இருந்தேன். அதற்காக தான் குறிப்பிடுகிறேன் 37 வருடம் என்பது அதுதான் என்னுடைய அரசியல் அனுபவங்கள். ஏனென்றால் அரசியல் நாம் வர வேண்டும் என்றால் ஒரு அனுபவம் வேண்டும். சிலர் 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் அனுபவம் இருந்தாவே போதும் நினைக்கிறார்கள். அப்பொழுது நான் 37 வருடம் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன், முழுமையாக கற்றுக்கொண்டேன்னு கேட்டால் கிடையாது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. அதை நான் மேலும் மேலும் கற்றுக்கொண்டு இன்னும் நான் என்னை வளர்த்துக் கொள்வேன். உங்களது கொள்கைகளில் தமிழ், ஆங்கிலம், இந்தி இந்த மொழிகள் வேணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடக்க காலத்தில், அதாவது மொழி வழி மாநிலம் பிரிந்த காலத்திலிருந்தே இருமொழி கொள்கைகள் தான் நம்ம பின்பற்றி வருகிறோம். அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ நிதி கூட கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது. இது நீங்கள் உங்களுடைய கொள்கையில் இப்படி கொண்டு வரீங்களே, இது சரியாக இருக்குமா? கண்டிப்பாக சரியாக இருக்கும். காரணம் என்னவென்றால், நான் முதலில் குறிப்பிட்டேன் 33 ஆண்டுகள் நான் தொழில் செய்திருக்கிறேன். தொழில் காரணமாக நான் பல மாநிலங்கள் சென்றிருக்கிறேன். அந்த பல மாநிலங்களில் போய் நான் தொழில் செய்ய விருப்பப்பட்டு நான் போயிருக்கும்போது நான் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று எனக்கு தான் தெரியும். என்னை போன்று யாரெல்லாம் போயிருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இது ஈஸியாக புரியும். தமிழ்நாட்டையே தாண்டாதவர், இங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவை தொடாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இதனுடைய அருமை என்ன என்று அவர்களுக்கு புரியாத ஏதோ சில கட்சிகள் இந்தி வேண்டாம் என்பதோடனே உடனே ஆமா வேண்டாம் நாம் தமிழர்கள் என்று கூறி, அவங்க இந்தி வேண்டாம்னு சொல்லலையே, இந்தி திணிக்காதீங்கன்னு தானே சொல்றாங்க. வேண்டாம் சொன்னா நான் எனக்கு வேண்டாம், யார் திணிக்கிறாங்க இந்திய? இப்போ இது கட்டாய பாடம், இது இந்த பாடம் வச்சுதான் ஆகணும்னு பள்ளியில் இருந்தே உங்களுக்கு இந்தியை கொண்டு வருவதான சிக்கல். கட்டாயம் இன்னும் கட்டாயம் இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் வெளிநாடுகளில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு தமிழில் முதுகலை பட்டமும் சமஸ்கிருதமும் அல்லது இந்தியும் தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. தமிழ் ஆசிரியருக்கு எதுக்கு அது? இதெல்லாம் புகுத்துக்கிற வேலைகள் தானே, இது கட்டாயப்படுத்துகிற வேலை தானே. இல்லை, நீங்கள் இன்னும் அந்த காலத்திலேயே இருப்பது போன்று பாவனையில் இருக்கிறீர்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அந்த காலத்தில் உள்ள பெரும்பாலும் இப்போ நீங்கள் சொல்கிற குறைவாக படித்திருந்தாங்க. நீங்கள் சொல்கிற பெரிய காரணம் என்னென்னா, நிறைய மாநிலங்களில் இந்தி பேசுகிறாங்க, எனக்கு அந்த தெரியுதுன்னு சொல்கிறீங்க. அது ஒரு காரணம். அது இல்லாமல் தமிழ்நாட்டை மற்ற மாநிலத்தை ஆளக்கூடியவர் யார் சொல்லுங்கள்? யார் அவர்கள்? இந்திக்காரர்கள் தானே. அவர்கள் நம்மளை ஆளலாம். அவர்களிடத்தில் நாம் உறவாடுவதற்கும் நம் தேவைகளை கேட்டு பெறுவதற்கும் ஒரு இதமான அவருடைய லாங்குவேஜை நாம் கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். இந்தியை திணிங்கள் என்று யாருமே சொல்லவில்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன். இன்று கல்வி ஸ்கூல் எல்லாம் நிறைய ஏராளமான அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் கல்லூரியும் ஸ்கூலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்கூலில் இந்தி இல்லவே இல்லையா? நான் கேட்கிறேன். மேடையில் பேசும்பொழுது மாத்திரம் நான் தமிழன் தமிழ் மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு ஏன் அவர்களுடைய செயல்பாட்டில் நடத்த முடியவில்லை? இது நியாயமான கேள்வி. அரசு துறை என்பது பொதுவான துறை. அந்த அரசு கொடுக்குற கல்விகள் எல்லாம் இதை பூத்தக்கூடாதுன்றது தானே அவங்க சொல்கிறாங்க. சார், நான் திருப்பி சொல்கிறேன். இந்தியா என்பது எல்லா மாநிலமும் அடங்கிய ஒரு மாநிலம் தான் இந்தியா. அதில் ஆந்திராவாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், கேரளா இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பஞ்சாபாக இருக்கலாம். நாம இப்போ அவங்கள தான் நம்ம மதிக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம வந்திருக்கார் திரு ஸ்டாலின் அவர். நம்ம அவர் போடக்கூடிய சட்ட திட்டங்கள் அவங்க சொல்லக்கூடியதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதானே நம்மளுடைய மரபு, அதை தானே செய்யணும். அவர் யாராக இருக்கட்டும், அவர் யார் என்றதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, அது தப்பு. அவர் சொல்கிறார், நம்ம செய்கிறோம். அதுபோல் நம்மளை ஆளக்கூடிய யார், இந்த மாநிலத்தில் ஆளக்கூடியவர் யார்? ஒரு தேவை என்று வரும்பொழுது யாரிடத்தில் போய் நீங்கள் கையேந்து கேட்கிறோம்? அது அதிகார அளவில் வெற்றி பெற்று யார் போய் உட்கார்ந்தாலும், ஒரு ஆந்திரக்காரர் உட்கார்ந்தாலும், ஒரு தமிழர், ஒரு மலையாளி, யார் உட்கார்ந்தாலும் அவங்க சொல்கிறதான் கேட்டாகணும். அது அரசியல், நிர்வாகம். அதுக்காக இந்திக்காக ஒரு மொழிக்காரர்களிடம் போய் கையேந்துவது என்பது இல்லை சார். ஒரு மொழி நீங்கள் சார் எடுக்கிறீங்க. நம்ம இந்த சுதந்திரம் வாங்கந்தே பார்த்தீங்கன்னா இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ், இந்த அனைத்து மதக்காரன் ஒன்னா சேர்ந்து தான் சுதந்திரத்தை பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை நாம பெற்று இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க அதை பிரிக்கிறீங்க. நான் சுதந்திரம் வேணுன்றப்போ, ஒரு தேவை வேணுன்றப்போ எல்லாரும் ஒன்னா வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எலெக்ஷன் வர டைம்ல முஸ்லீமை ஓட்டு போடுங்கன்றீங்க, கிறிஸ்டின் ஓட்டு இல்லை. இது பிரிப்பது இல்லை, அவங்கவுங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும். இப்போ இங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க வரிகள்லாம், மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பது போல் தமிழ்நாடுக்கு கொடுக்கணும். தமிழ்நாடு ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க?
அப்படி ஒரு கேள்வி புரிஞ்சுட்டீங்க. இது வந்து தவறா புரிதல் அவர்களும் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு தலைமை என்று இருக்கும் பொழுது அந்த தலைமை வந்து அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அனைத்தையும் அவர்கள் பார்க்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அதில் தமிழகத்தில் வந்து அதிகமான வருமானங்கள் உருவாகி வருகிறது என்று கூறுகிறார்கள். அப்ப நிர்வாகம் நல்லா நடக்குதுன்னு தானே அர்த்தம்? நிர்வாகம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம்? இப்ப நம்ம வந்து நிர்வாகத்தை பத்தி குறை சொல்லியே. இல்லை, இப்போ மு.க. ஸ்டாலின், அப்புறம் அந்த தமிழ்நாடு அரசு, இந்த மாதிரி எல்லாம் குறைகள்லாம் சொல்றீங்க சார். குறைகள் இருந்தால் நாம் சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை, சரிங்களா? அவர்கள் நல்லது செய்தாலும் பாராட்ட வேண்டியது நம்ம கடமை. அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பர்டிகுலராக வந்து திமுகவை மாத்திரம் குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் இன்னும் பல ஊடகங்களில் பல பேட்டிகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது நான் எப்படிப்பட்டு பேசுகிறேன், எந்த நோக்கத்தில் பேசுகிறேன் என்று நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்வீர்கள். என்னை போன்ற பலரை நீங்கள் வந்து பேட்டி எடுத்திருப்பீர்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுடைய கொள்கைகளில் விவசாயத்தை தமிழ்நாடு முழுவதும் அரசுடைமையாக்குவோம் சொல்கிறீங்க. இதனுடைய கருத்து, இந்த நிலங்களையெல்லாம் அரசுக்கு கொண்டு வர போகிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க சார்? இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு வந்து எந்த விதத்திலுமே பயன் இல்லை, லாபம் இல்லை, நஷ்டம் நஷ்டம் என்று தான் கூறிக்கொண்டிருக்கிறார் பல ஆண்டுகளாக. இதையெல்லாம் ஆலோசனை செய்து என்ன செய்ய வேண்டும் ஒரு அரசு? அவர்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்குறேன், அவங்க கடனை தள்ளுபடி பண்ணுறேன், இதெல்லாமே ஒரு தீர்வு கிடையாது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுடைய இடத்தை குத்தகைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். குத்தகைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவருக்கு நிலையான வருமானங்கள் வந்து அரசு கொடுத்து விடும். அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு என்பதே இருக்காது. அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அந்த குத்தகைக்கு எடுத்த நிலத்தை அரசாங்கம் பராமரித்து அரசாங்க விவசாயிகளை எல்லாம் அரசாங்க ஊழியர்களாக மாற்றுவோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பேசுகிறதுலேயே ஒரு முரண்பாடு. அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் சரியாக நடக்கலை, அரசு அதிகாரிகள் சரியாக செயல்படலை, அதனால் விற்க போகிறாங்கன்னு அங்கே சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் அதை பண்ணணுன்றீங்க. இப்போ இந்த அதிகாரிகள் மாத்திரம் ஞாபகம் நடந்துப்பாங்களா? இல்லை, இப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். அதிகாரிகள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அதை ஆளக்கூடிய தலைவர் இருக்கான் தெரியுங்களா, அவங்க வந்து கரெக்டாக உறுதியாக இருந்தாங்கன்னா எல்லா அதிகாரிகளும் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் என்னென்ன செய்யணும் செய்தால். அப்போ நரேந்திர தாமோதர தாஸ் சரியான நிர்வாகி அல்லன்னு சொல்ல வரீங்க சார்? நான் சொல்ல வேண்டியது வந்து நரேந்திர மோடி தாமதாஸை வந்து மாத்திரம் நான் குறிப்பிட்டு சொல்ல வரல. நான் சொல்லக்கூடிய எல்லா தலைவருக்கும் அந்த வந்து ஆற்றல் இருக்க வேண்டும். அந்த ஆற்றல் இல்லை என்று சொல்வதற்கு அவர்களுடைய செயல்பாடு சரியில்லை அதான் அர்த்தம். அது சரியா இல்லைன்னா அதான் அர்த்தம். நீங்க அந்த பொறுப்பு சொல்ல வேண்டாம். இப்போ நீங்கள் அந்த பொறுப்பேற்று விவசாய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது அதில் தோல்வி ஏற்பட்டால் அந்த தோல்வியை நீங்கள் பொறுப்பேற்று மறுபடியும் பழைய நிலைக்கே கொண்டு வந்துடுவீங்களா? இல்லை, அதுதான் நான் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்ல வந்ததை நாங்கள் என்ன முடிவு எடுத்துருன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் எப்பவுமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை வந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஓகே உங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது, பணம் பற்றாக்குறை இருக்குது, அதனால் உங்களால் வந்து சரியான விவசாயம் பண்ண முடியல, இயற்கை உங்களுக்கு சதி பண்ணுது, மழை வருகிறது, வெயில் காய்கிறது, இதெல்லாம் இயற்கை செய்யக்கூடிய சதியில் எல்லாமே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நஷ்டன்றீங்க. அந்த நஷ்டத்தை நாம் என்ன பண்ண போனால், விவசாயத்துறைன்னு ஒரு துறை இருக்குது, அந்த துறையை வந்து செய்யக்கூடிய அமைச்சர் நல்ல ஆழமாக சிந்தித்து செயல்பட்டிருந்தால் அந்த துறை நன்றாக தான் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சவரை இதுவரை அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கெல்லாம் சிந்திக்கலையோன்றது தான் எனக்கு ஒரு ஐயம். நாங்கள் அதை சிந்திக்கிறோம். என்ன சொல்கிறோங்கன்னா, விவசாயம் காப்பாற்றணும், அந்த விவசாய தொழில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வருமானத்தை உருவாக்கணும், அது அரசாங்கம் கொடுக்கணும். இவங்களுக்கு எனமா கொடுக்கறது பதிலாக நாம் அவருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து கண்காணிப்பான ஒரு நல்ல ஒரு டீமை ஏற்படுத்தி அதில் விவசாயத்தை நல்லபடியாக செய்து அதில் வருமானத்தை பெருக்கி தமிழ்நாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஓய செய்துவிட்டு மீதி உள்ள பொருட்கள் நாங்கள் வெளிநாட்டுக்கு நாங்கள் விட்டு அதன் மூலமாக பணத்தை வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம். அதுதானே வியாபாரத்தினுடைய நோக்கம். அப்படிதான் நம்ம வந்து பணத்தை வந்து உருவாக்க முடியும். அதை ஏன் இவர்கள் செய்யவில்லை? இப்போ சில விவசாயிகள் மட்டும் அதிகமான நிலங்களை வைத்திருக்கிறாங்க, கூலிகளாக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட இருந்த நிலங்களை கூட விட்டு கூலிகளாக வேலை செய்கிறாங்க. இப்படி ஒரு சூழலில் நீங்கள் குத்தகைக்கு எடுக்கிறத விட அவங்கள்ட்ட இருந்து அதை நிலங்களை வாங்கி கொண்டு பொதுவாக்குனா என்ன? இது ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு நில சட்டம் சொல்லி கொண்டு வந்து அதே மாதிரிலாம் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது அவர்களுடைய திறமை, அவர்கள் உழைப்பு, அவர்களுடைய பாரம்பரியமாக பாட்டன் முப்பாட்டன் அனைவரும் சம்பாதித்து அவர்கள் சேர்த்து வைத்திருப்பார்கள். அதை நாம் போய் புடுங்குவது வந்து அவ்வளவு சரி அல்ல. நான் என்ன சொல்கிறேன் என்றால், குத்தகை எடுத்து விட்டோம் என்றால் இதில் வந்து பெரியவன் சிறியவன் என்ற இதுவே நிலைப்பாடு இருக்காது. அவர் எல்லாமே எடுத்து அரசாங்கம் வந்து சமமாக்கிவிடும்.
அதில் அனைவருக்கும் அந்த விவசாயி சொந்த நிலம் வச்சிருக்க விவசாயிக்கு நம்ம வேலை கொடுக்க போகிறோம். நிரந்தர வருமானம் என்பது குத்தகை பணம், உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியமும் கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு 2 பேருக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்குது. அதை தான் நம்ம பார்க்கணும். வேண்டி அவங்க அதிகமாக வச்சுருக்காங்களா, இவங்க கம்மியாக வச்சுருக்காங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடிகள் சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தோ தமிழ்நாட்டுடைய கடனை வந்து ஈஸியாக முடிச்சிடலாமே. ஏன் அதை சிந்திக்க மாட்டேன்றீங்க? அந்த இடத்துக்கே போலையே. ஏழை விவசாயிகளும் ஏழை கஷ்டப்பட்டு உழைத்தவனுடைய பணத்தையும் பிடுங்கலாம், அவன் இடத்த வந்து பறிமுதல் பண்ணலான்றது வந்து எதுக்கு நமக்கு அந்த நோக்கங்கள்? நாமளும் ஒரு மனிதனாக இருந்து தான் வந்திருக்கோம், நம்மளும் அடிப்படையில் தான் வந்திருக்கோம். அவர்களுடைய வலியும் வேதனையும் நமக்கு தெரியும். அதை நம்ம செய்ய வேண்டாம். அவர்களும் பாதிப்பு இல்லாமல் அரசாங்கத்துக்கும் லாபம் வர மாதிரி என்ன செய்ய வேண்டுமோ அதுதான் சாணக்கியத்தனம். இப்போ தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்கள், வேலை இல்லாமல் கூலிகளாக இருக்கிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த விவசாயம் மூலமாக வேலை கொடுக்குறீங்க, சமநிலை கொண்டு வரீங்கன்றீங்க. ஆனால் வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறவர்களை என்ன செய்வீங்க? வெளி மாநிலங்களிலிருந்து வரதுக்கு காரணம் என்ன? உள் மாநிலத்தில் நமக்கு வந்து ஆள் தட்டுப்பாடு இருக்கிறனால தான் நம்ம வெளி மாநிலத்தில் வரக்கூடியவருக்கு நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம், அவங்கள வச்சு நம்ம சாதிச்சுக்கிறோம். சும்மா ஒன்றும் நம்ம யாருக்கும் கொடுக்கல. அவர்கிட்ட உழைப்பை வாங்கி கொண்டு தான் நம்ம பணத்தை கொடுக்குறோம். அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள எத்தனையோ அறிஞர்கள் படித்தவர்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஏன்? அதிகமாக பணம் ஈட்ட வேண்டும் நோக்கம், அவருடைய குடும்பத்தை வளர்ச்சி செய்ய வேண்டும் நோக்கம், குறுகிய காலத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இது போன்ற நாட்டுக்கு போனால் தான் அதிகமான சம்பளம் கிடைக்குது என்று போகிறார்கள் இல்லையா? தமிழ்நாடு போல் தான் அவர்கள் இங்கே வருகிறார்கள். தமிழ்நாட்டுக்காரங்க வடநாடு போவதை விட வெளிநாடுகளுக்கு அதிகமாக போகிறார்கள்னு சொல்கிறீங்க. அப்போ இந்திய எதற்கு அந்த இடத்துல? வடநாட்டுக்கு போகவில்லைன்னு யார் சொன்னா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் போது வெளிநாடுகள் தானே சொன்னீங்க. எல்லா மாநிலத்திலும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் ஆங்காங்கு இருந்து. ஆனால் வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிற தொகையை விட, மக்கள் தொகையை விட, வேலைக்கு வருகிற மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டிலிருந்து வடநாட்டுக்கு போகிறவங்க ரொம்ப குறைவு தானே. காரணம் என்ன? அவர்கள் எல்லாம் நல்ல சௌரியமாக இருக்கிறவர்களும் யாருமே வந்து இடம் பெயர வேண்டிய அவசியம் கிடையாது. மாநிலத்தை விட்டு மாநிலம் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. தமிழ்நாடு நல்லா. அவர்கள் ஏன் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை. அந்த பொருளாதாரம் இங்கு நல்லா கிடைக்குது என்று அவளுக்கு தெரிஞ்சனால்தான் அந்த மாநிலத்தில் இங்கே வராங்க. இப்போ இந்த நிலையினால நிறைய வடநாட்டு தொழிலாளர்கள் வருகிறார்கள், அவர்களோடு சேர்ந்து கொள்ளையர்களும் வருகிறார்கள். ஏடிஎம்மே அப்படியே தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழல் வரும்போது அவர்களுக்கும் மண்ணின் மைந்தர்களுக்குமான வேறுபாட்டை காட்டக்கூடிய அல்லது அடையாளம் காட்டக்கூடிய ஏதாவது ஒரு ஆவணம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக வேண்டும். அது அரசு செய்ய வேண்டிய கடமை. காரணம் என்னவென்றால் வருபவன் நல்லவனோ கெட்டவனோ நமக்கு தெரியாது. இரண்டாவது, உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதனும் நல்லவர்கள் தான். சூழ்நிலையாகப்பட்டது அவனவனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றப்படுகிறது. ஆனால் நம்மளுடைய சேஃப்டிக்கு, நம்மளுடைய பாதுகாப்புக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? வேற ஒரு மாநிலத்தில் அவர் இருந்து வருகிறார் என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகள் நம்ம வைத்து அவர்களை மானிட்டர் செய்ய வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கே ஊடுருவுகிறார்கள், அவர் செய்யறது நல்ல பணியா தவறான பணியான்றதை நம்ம செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம கிட்ட ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. காவல்துறையுடைய வேலை என்ன? உளவுத்துறையுடைய வேலை என்ன? அவர்கள்லாம் இதை செய்தாங்கன்னா ஏன் அந்த வேலை நடக்க போகுது? யாரும் அதை செய்யல. அதான் நான் பொதுப்படியா சொல்றேன். அரசாங்கம் என்பவர்கள், வேலை செய்கிறவர்கள் உண்மையாக உழைக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்பவர் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கிறார்கள். இது வந்து இந்த துறை அந்த துறை என்று தனிப்பட்ட துறை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா துறையிலும் குறை இருக்கு. ஆனால் நாங்கள் வந்தோம்னா எல்லா துறையும் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி கரெக்ட் பண்ணணுன்றது தான் எங்களுடைய எண்ணங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை நாங்கள் சேர்ப்போம். இப்போ உங்கள் கொள்கையில் இதுவும் இருக்குன்னு சொல்கிறீங்க. எது சார்? அதாவது கண்டிப்பாக அப்படி, அதாவது வடநாட்டுக்காரர்கள் வெளி மாநிலத்துக்காரர்கள் வடநாடு நம்ம தனியாக வரும்போது அவங்களுக்கு ஒரு அடையாள சீட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அதை எங்கேயாவது கிழிச்சு போட்டு நானும் தமிழன் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அது நம்மளுடைய வேலை. இப்போ நான் ஒன்றும் இல்லை, துபாய்க்கு நீங்கள் போகிறேன்னு வச்சுங்க, துபாய்க்கு நீங்கள் உள்ளே போயிட முடியுமா? சாதாரணமாக போய் அங்கே கீச்சு போட்டால் வந்துட முடியுமா? அந்த மாதிரி நீங்கள் கட்டுப்போக்கப்போ அந்த சட்டத்தை எடுத்துடுவாங்க. இப்போ வெளிநாட்டில் எப்படி அவன் மெயின்டைன் பண்ணுறான்? யூஎஸ்ல போயிட முடியுமா? யூஎஸ்க்கு விசா அப்ளை பண்ணா உடனே கொடுக்குறான் ஃபர்ஸ்ட்ல. இல்லப்பா, அது வெளிநாடு, வெவ்வேறு நாடுகள் அது சரியான கணக்கெல்லாம் வச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஏன் இல்லை வச்சுங்க, பெரிய நிலப்பரப்பு ஏற்கனவே இங்கே நாங்களும் தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் நிறைய பேர் இங்கே வசிக்கிறாங்க. இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வேறுபாடு சார்? நீங்கள் என்ன சொன்னீங்க? உழைக்கிறதுக்காக மாநிலத்தை விட்டு மாநிலத்தில் வரவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஏதாவது ஒன்று வேணுமான்னு கேட்கு. கண்டிப்பாக வேணும். ஆனால் அவங்க இங்கே பல ஆண்டுகள் இருந்து அவங்க குடிபெயர்ந்து இங்கேயே குடும்பம் நடத்தி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வந்தாங்கன்னா அவங்கள இந்த நாட்டு மைந்தன் தான் எடுத்துக்க முடியும்.
ஏன்னா அவன் இருக்கான், பல ஆண்டுகள் இங்கே இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது அவன் சரளமாக தமிழ் பேசுகிறான், நம்ம சட்டத்திட்டங்களை மதிக்கிறான், அதுக்கு உள்பட்டு நடக்கிறான்றப்ப அவன் வந்து இதில் ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் வந்து பெருகினால் இந்த தமிழ் நிலத்தை தமிழர்கள் இழக்கக்கூடிய சூழல் வரும்னு நினைக்கிறீங்களா? சார் அது வந்து நம்ம அப்படி எடுக்க முடியாது சார். நீங்கள் வந்து ஒழுங்காக ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறு தொழிலுக்கு ஏராளமான ஆட்கள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு கூட அந்த பிரச்சனை இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிஷியனாக நிறைய பேர் இருந்தாங்க, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தனார் நிறைய பேர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிளம்பர் தனியாக நிறைய பேர் இருந்தாங்க, கார்பெண்டர் நிறைய பேர் இருந்தாங்க. இது போல் எல்லா அடிப்படை தேவைக்கான தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தமிழர்கள்னு நம்ம எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, இந்த தமிழர்கள்லாம் வந்து எங்கே போனாங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் கிடைக்கல, ஒரு கொத்தனார் கிடைக்கல, ஒரு பெரியாள் கிடைக்கல, ஒரு சித்தாள் கிடைக்கல, ஒரு எலக்ட்ரிஷியன் கிடைக்கல, ஒரு பிளம்பர் கிடைக்கல. வேற வழி இல்லை, நம்மளுடைய காரியத்தை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் தான் வெளி மாநிலத்தில் வரவங்களை வச்சுட்டு நம்ம வந்து செய்கிறோம். அதே போல் வெளி மாநிலத்தில் வரவன் வந்து டிமாண்ட் பண்ணல. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணுமா, எனக்கு 1200 கொடுத்தா தான் நான் கொத்தனாருக்கு வேலை வரேன் கேட்குறான். ஆனால் இந்தியில் வெளி மாநிலத்திலேருந்து வட மாநிலத்தில் வரேன் எவ்வளோ தரமா கேட்குறான், 700 கொடுங்க, 800 கொடுங்க, 900 கொடுங்க, போகிறோம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள்? அவங்க சுயலாபத்தை பார்க்குறப்போ அவங்களெல்லாம் வரவேற்கிறாங்க, அவங்கள வச்சு நம்ம பயனடைகிறோம். சும்மா யாருக்கும் கொடுக்கல பணத்தை. இதை ஏன் நம்ம உருவாக்கல? சரி, ஏன் இவங்கெல்லாம் குறைஞ்சு போனாங்க? நான் உங்களை கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் குறைஞ்சு போயிட்டாங்க? இந்த மாதிரி தொழில் உள்ளவங்களாம் இன்றைக்கி அதிகமாக இல்லை, என்ன காரணம்? தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மற்றவங்களாம் அதிகமாக சம்பாதிக்க தொடங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லை, சரியான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக படித்தவர்கள் வந்து ரொம்ப குறைவானவங்களாக இருந்தாங்க. இந்த காலத்தில் வந்து அதிகமாக படித்தவங்க அதிகமாக ஆயிட்டாங்க. அதனால் அந்த சித்தாள் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு கொத்தனார் வேலை செய்கிற பையனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதே வேலைக்கு வரதில்லை. இப்போ அவன் நல்லா படிச்சுட்டு ஒரு இன்ஜினியர் ஆயிரான், இல்லை ஐடியில் போயிட ஏதோ ஒரு இடத்துல போயிடுறதுனால அந்த தொழிலுக்கு வந்து ஆட்கள் வந்து குறைபாடுகள் ஆகிவிட்ட காரணத்தினால அவருக்கு முன்னேறுவது நல்லது தானே, நல்ல விஷயம் தான். அதனால தட்டுப்பாடு வருது. அதனால தானே அவங்க வட மாநிலத்தில் ஏன் வராங்க? நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க, சம்பளம் இருந்தாலும் வரான். அவனுடைய மாநிலத்தில் வேலை இல்லாத வரான் இருக்குது. அங்கே வந்து 500 கொடுப்பான், இங்கே வந்து 800 கொடுப்பான், 300 ஒரு நாளைக்கு அவனுக்கு கிடைக்குது எக்ஸ்ட்ரா. சரி, நம்ம குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும்னு தான் அவன் வீட்டை விட்டு நாட்டை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு பிழைக்க வரான். அதில் என்ன தவறு இருக்குது? நம்ம நாட்டில் இருக்கோம் அப்படி தானே போயின்னு இருந்தாங்க. பல பேர் போய் செட்டில் ஆயிருக்காங்களே, யூஎஸில் செட்டில் ஆயிருக்காங்க, லண்டனில் செட்டில் ஆயிரு, துபாயில் செட்டில் ஆயிருக்காங்க. எதுக்காக போய் செட்டில் ஆகிறாங்க? நீங்கள் வெளிநாடுகளை தமிழர்களோடு ஒப்பிடுறீங்க, ஆனால் வடநாட்டுன்னு பேசும்போது இந்தியாவை மட்டும் பேசுகிறீங்க. சார், என்னை பொறுத்தவரைக்கும் அது வட மாநிலமாக இருக்கட்டும், இல்லை வெளி நாடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தோன்னா மனிதர்கள் தான். அந்த மனிதர்களுடைய சூழ்நிலை காரணமாக தான் அவர்கள் எப்படிலாம் மாற முடியுமோ எப்படிலாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம ஒரு மனிதனாக இருக்கும், என்ன பண்ணணும்? முதல் ஒரு மனிதனும் தன்னை உணர்தல் வேணும். நமக்கு என்ன மாதிரி தேவைப்படுது, இதுதானே அவனுக்கு தேவை இருக்கு, நீ புரிஞ்சுட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவன் ஏன் அதை வந்து கேட்க போகிறான், வரப்போகிறான்? அதை நம்ம புரியாத நான் தான் எல்லாத்தையும் வச்சுப்பேன், நான் தான் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கணும் நான் நினைக்கிறதுனால தானே அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரான்னு ஆசைப்படுறான். நீ அதை விட்டு கொடுத்து பாரு, எல்லாம் சமமாயிடுமே, இந்த பிரச்சனைக்கே இடமில்ல போயிடுமே. அதனால் இது வந்து மனிதர்கள், அவ்வளோதான். நாம தான் வந்து ஜாதி மதம்லாம் பிரிச்சுட்டோம். ஆனால் எல்லாரும் மனிதர்கள் தான், ஆண் பெண் இருவர் தான் பிரிவினராக இருக்க முடியும். இப்போ எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லா கட்சியும் கட்சி தான் அப்படின்னு இருக்க போது நீங்கள் எதுக்கு புது கட்சி தொடங்கணும்? யாரும் சரியில்லையே, அதைத்தான் அங்கேயும் நம்ம போட்டு பார்க்கணும். ஆமா, நான் என்ன சொல்றேன், எங்க வந்து சரியில்லையோ அந்த இடத்துல இருந்து மாற்றங்கள் தேவை. மாற்றம் தேவைப்போ இன்னொருத்தர் வந்தால் தானே மாற்றங்கள் உருவாகுது. நீங்களே மாத்தீங்க. இப்போ கூட சொல்றேன் சார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இது விருப்பம் என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் ஒன்றா நல்லது செய்யணும் சார், நாங்கள் அவங்க வரவேற்கிறோம் சார். இப்போ விவசாயத்தை பற்றி பேசுனீங்க, இந்த கருத்தை ஒட்டியே உங்களுக்கு முன்னாடி கட்சி தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியும் சொல்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் இதை காப்பி அடிச்சிங்களா? நான் வந்து ஒன்று சொல்கிறேன் சார், நமக்கு வந்து சுய அறிவு இல்லைன்றால் தான் இன்னொருத்தர்கிட்ட நான் பார்க்கணும். நான் 23 கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எந்த ஒரு கேள்வி இல்லாமல் 37 ஆண்டுகள் நான் அரசியல் பயணம் செய்ததுனால இதெல்லாம் தேவை இருக்குன்னு நினைப்பேன். உங்கள் கொள்கையோட அந்த கொள்கையும் ஒரு வேறுபாடு இல்லை, ஒன்று ஒத்து போகிறீங்க. அப்படி இருக்கிற போது நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு அங்கே அவங்களோட சேர்ந்து செயல்படலாம் சார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, அவருடைய ஒரு கொள்கை மேட்ச் ஆன போருமா? ஒரு கொள்கை மேட்ச் ஆகிட்டு பல கொள்கையில் முரண்பாடு இருக்குன்றீங்க. பல கொள்கைகள் முரண்பாடான கொள்கை. கண்டிப்பாக சீமான் அவர்களை பற்றி நீங்க குறிப்பாக என்னென்ன உங்களுக்கு முரண்பாடுன்னு சொல்லுங்க. என்னென்ன முரண்பாடு? முதலில் ஒரு நல்ல தலைவனாக இருந்தால். அவர் நல்ல தலைவர் இல்லையா? என்ன பொறுத்தவரை இல்லை.
ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தலைவனா வரணும்னா அடிப்படை விஷயங்கள் அவங்க பூர்த்தி செய்திருக்கணும். அப்பதான் அவங்க நல்ல தலைவர் நான் ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன கூட அப்படிதான், நான் அதுக்கு நானும் உள்பட்டவன் தான். அப்ப நீங்க அதை வந்து கட்டமைச்சுக்கங்க, வரதுக்கு முன்னாடி நீ வரணும். அது என்ன அந்த அடிப்படை? முதலில் ஒருவரை பேசும் பொழுது நாகரிகமாக பேச வேண்டும். அது அவசியம், அரசியலுக்கு தேவை. அவை நாகரிகம், அவை நாகரிகம் கண்டிப்பாக வேணும். அவர் யாராக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் எந்த விஷயங்கள் நம்ம செய்தாலும் சுயநலமின்றி செய்ய வேண்டும். சுயநலத்தோடு நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது வந்து அரசியல் அல்ல, அது வியாபாரம். அவர்கிட்ட என்ன சுயநலத்தை கண்டீர்கள்? ஏராளமான சுயநலம் இருக்கிறது, ஒன்றா இரண்டா நான் சொல்லக்கூடிய. ஏனென்றால் இதை நாம் குறிப்பிட்டு சொன்னோம் என்றால் இப்போ நானே ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடாது சொல்லிட்டு நானே அவரை பற்றி சொல்கிற மாதிரி ஆயிடுது. நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு இது சரியாக இருக்குது தவறாக இருக்குது உங்களால் கணிக்க முடியும். அதே போல் சீமான் என்ன பேசுகிறார், அது எது தவறு கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை, இப்படி உங்களுக்கு தெரியும்னா நம்ம இருவர் மனதில் தான் இருக்கும். நீங்கள் பேசுவது என்பதுதான் மக்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சார் தனிப்பட்ட கட்சி தலைவர் இல்லை சார். தனிப்பட்ட மனிதன் ஒழுக்கம் வந்து சீமான் கிட்ட கிடையாது சார். நீ உன்னால தனிப்பட்ட மனித ஒழுக்கம் இல்லாத போது நீ எப்படி மற்றவனை வந்து ஒழுக்கமாக நடத்த முடியும்? நான் கேட்குற கேள்வியாக வைக்கிறேன். இது இல்லை, உன்னுடைய பர்சனல் மேட்டரில் நீ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இல்லை. நீ பர்ஃபெக்டாக இல்லாமல் இன்னொருத்தனை எப்படி நீ பர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியும்? உன்னை கேள்வி கேட்பான். நீ பஸ்ல பாரு, முதுக திரும்பி பாரு. தனி மனித வாழ்க்கை வேறு, பொது வாழ்க்கை வேறுன்னு நீங்க பிரிச்சு பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. எல்லா வாழ்க்கையும் எங்கேருந்து உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருந்தான் உருவாகிறது, ஒரு தனிப்பட்ட மனிதன் இடத்தில் தான் உருவாகிறது. ஒரு மனிதனுக்கு தான் ஒரு மனிதன் தலைவனாக வருகிறான். அப்போ அந்த மனிதனை விட நல்ல செயல்பாடு, ஒழுக்கம், எல்லாம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாத்துலேயும் இருக்கிறவன் தான் தலைவனாக வரணும். சும்மா நான் ஒன்றே உள்ள வந்துட்டேன் அது ஒன்றே நான் வந்து நல்ல தலைவனானா என்ன பொறுத்தலும் கிடையாது. நான் ஒத்துக்க மாட்டேன். மாத்திங்க. நான் சொல்றேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போ கூட உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போ அவரை ஆதரிக்கிறாங்க. 2 விழுக்காடு 4 விழுக்காடு 8 விழுக்காடுன்னு வந்தாச்சு. 36 லட்சம் வாக்குகள் பெற்றுட்டாரு. அவர் ஆதரவு பெருகிட்டு தானே இருக்கு. கண்டிப்பாக. மக்கள் என்பது ஒரே மாதிரி மனநிலை இல்லையே. சொல்லுங்கள், இவ்வளவு நான் பேசிக்கொள்கிறேன், என்னை உடனே ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால் கிடையாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் என்னை பற்றி நல்லா ஆராய்வார்கள். இவன் பேசுறதெல்லாம் உண்மைதானா, இவன் செய்யறதெல்லாம் உண்மைதானா அப்படி. ஏன்னா எல்லாரும் தப்பா பண்ணிட்டாங்க. அதனால நான் ஒரு நல்லவனா வரணும்னு நினைச்சா கூட அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. அதை புரிய வைக்கணும், அது பல ஆண்டுகள் வேணும். சீமான ஆராய்ந்து பார்த்து அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இல்ல, அவரை ஆராயாத உயர்த்தி விட்டார்கள். காரணம் யார் தெரியுமா உயர்த்தினாங்க? எல்லாம் இளவயது பிள்ளைகள், எல்லாம் சிறு பிள்ளைகள். ஏனால் அவர் பேசக்கூடிய ஆவேசமான பேச்சு, அவருடைய என்ன சொல்லுவாங்க பாவனைகள், இதெல்லாம் பார்த்தவொன்னே பிடிக்கக்கூடியவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சினிமாவுடைய நடிகர்களை வந்து ரசிகராக மாறுறாங்களா? அவங்களாம் யாரு? பெரும்பாலும் நீங்கள் பாருங்க, முதிர்ந்தவர்கள் மிக மிக குறைவு. இளைஞர்கள் அவர்கள் வந்து எதை எடுத்தாலும் அதை புரிஞ்சிக்காம ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் வந்து ஒரு நடுநிலைக்கு வரப்போ தான் அதெல்லாம் இது தப்பு அது தப்புன்னு ஒதுக்கக்கூடிய சொன்னேன். அதனால நீங்கள் சீமான் அவர் எடுத்த வரணும், அவருடைய ஓட்டு எல்லாமே வந்து சிறு பிள்ளைகளுடைய ஓட்டுகள் தான். அது எப்போனா மாறிடும். இப்போ திரைத்துறையை பற்றியும் பேசுனீங்க. திரைத்துறையிலிருந்து, அதாவது ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய சம்பாதித்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்க வருகிறேன் என்று விஜய் வந்திருக்கிறார். அவரை பற்றிய அல்லது அவரது கட்சி தொடக்கம் பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எல்லாத்தையும் விட்டு தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. அவர் தியாகம் பண்ணிட்டு வந்தாரால அதிக தாகம் எடுத்து வந்திருக்கிறானான்றது தான் ஒரு பெரிய கேள்வி. அவ்வளவு வசதி வாய்ப்புகள், நல்ல பேரு புகழை எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களில் 3/4 பேருக்கு வந்து விஜய் என்ன நடிகர் எல்லாரும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்ல கருத்தோ அதே தான் அந்த கருத்தை சொல்கிறார். அதை நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது. எல்லாருமே அந்த கருத்தில் தான் வராங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் அது போன்ற கருத்துக்கள் வரக்கூடியவர்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கட்சிகளை ஆரம்பித்து ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள், குறைந்தது ஒரு 5 ஆண்டுகள் மக்கள் பணியில் முழுமையாக ஈடுபட்டு அதில் உள்ள அனுபவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசியல் பயணம் வந்தீங்கன்னா நம்ம அதை வந்து ஈஸியாக ஏற்றுக்கலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய கருத்து, அவர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏராளமான கோடிகள் வந்து அவர் சம்பாதிச்சு நிறைய வச்சுட்டாரு. அதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கங்கள், அடுத்த கட்சிகள் அவரை வந்து அதிகமாக தொல்லை கொடுக்கிறார்களோ என்று தெரியல எனக்கு. அதை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, நாமல் சினிமா துறைகள் வந்து நாமல் ஒரு படத்துக்கு 200 கோடி தான் நாம் சம்பாதிக்கிறோம். ஆனால் அரசியலில் வந்து 1000 கோடி சம்பாதிக்கலாம். அதனால ஏன் வரக்கூடாதுன்னு அவர் வந்திருக்க மாட்டாருன்றது என்னுடைய யூகம். ஆனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
அவருடைய செயல்பாடு, மக்களுடைய பணி, இதெல்லாம் செய்வதை வைத்துதான் அவர் உண்மையாகவே நாட்டு மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறாரா, இல்லை அவர் இன்னும் வந்து அவருடைய தற்காப்புக்காகவும் அவர் இன்னும் பொருள் அதிகமாக ஈட்ட வேண்டும் என்ற காத்து வந்திருக்கிறாரான்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஒன்று அரசியல், அவருடைய கட்சியை பற்றி நீங்கள் கேட்டீங்க. நான் ஒரு சிறு விளக்கம் மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நானும் ஒரு கட்சியோட தலைவன், என்னையும் பல கேள்விகள் கேட்கலாம், அவருக்கும் உரிமை இருக்குது. என்னுடைய கட்சி நான் ஆரம்பிக்கிறது முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைகள் எல்லாம் வகுத்துட்டேன். என்னுடைய கட்சி கொடியை நான் வந்து தயார் பண்ணிட்டேன். என்னுடைய தலைவர்கள் எந்த தலைவர்களை வந்து முன்னெடுத்து போகிறன்றது எல்லாமே தயார் பண்ணிவிட்டு என்னுடைய கட்சி திறப்பு விழாவில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன். இந்த கொடியுடைய கலர் நான் எதுக்காக எடுத்திருக்கேன், இந்த என்னுடைய சின்னங்கள் வந்து எதுக்காக இந்த சின்னங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே விவரமாக சொல்லியிருக்கேன். இது எத்தனை பேரை சென்றடைந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் மாநாடு கூட்டி அந்த கொள்கைகளை அறிவிக்கும் போது அது எத்தனை பேரை சென்றடையும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை நினைத்து அவர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் மாநாடு நடத்துகிறப்போ உங்கள் கொள்கை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி எங்களுக்கு தவறு இல்லை. ஓகே, அதிகமாக கூட்டத்தில் சொல்லணும். அப்போ உங்களுடைய என்னென்ன குறுகிய நேரத்தில் நம்ம பெரிய ஆள் ஆயிடணும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் உடனே சேர்ந்து இல்லை, இந்த கேள்வி முதல்ல நான் கேட்கணும்னு நினச்சேன். அதாவது குறுகிய நாட்கள், குறுகிய ஆண்டுகள் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வளர்ந்து வந்த இந்த நாட்களில் நிறைய சமூக வலைதளங்கள் அது மூலமாக விரைவாக சென்றடைகிற செய்திகள்லாம் சென்றடைகிறது. அதுக்காக அந்த காலம் இவ்வளவு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அந்த இதில் நிர்வாகத்தில் இருக்கணும், இல்லை அரசியலில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கெஜ்ரிவால்லாம் ஒரு 5 ஆண்டுக்குள்ளேயே முதலமைச்சர் ஆயிட்டார். அவர்கள் வந்து ஒரு நடிகர். உங்களை போன்ற ஊடகத்துறைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அவரை பற்றியே காட்டுகிறார்கள், மக்களுக்கு பரவலாக தெரியப்படுகிறது. நாங்கள்லாம் ஒரு சாதாரண ஒரு சின்ன தலைவர்கள், எங்களை பற்றி எந்த ஊடகமும் தேடுவதும் இல்லை, தேடி நாங்கள் போனாலும் அனுமதிக்கிறதில்லை. அப்படி இருக்கும்போது எங்களால் அதை வந்து பெருசாக வந்து விரிவுபடுத்த முடியாத ஒரு பெரிய டிராபேக் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, அவர் வந்து பிரபலம் ஆகட்டும், வேணாம் சொல்லவில்லை. மக்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன். மக்களோட மக்கள் நீங்கள் எங்கே சேர்ந்துருந்தீங்க, எந்த கூட்டத்தை போய் கலந்தீங்க, எத்தனை கூட்டம் நடத்துனீங்க, யாருடைய கஷ்டத்தை கேட்டீங்க? அதாவது தெருவில் இறங்கி மக்களோட பயணிக்காதவர்களுக்கு தெரு மக்களின் நிலைமை தெரியாது அப்படின்ற முடிவுக்கு வர முடியுமா? 100% வர முடியும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா உட்காந்து டிவிலே பார்த்தா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? இன்னைக்கு இல்லை, அவங்களுடைய நட்பு ஓட்டம்னு ஒன்று இருக்கும், செய்தித்தாள் இருக்கு, ஊடகங்கள் இருக்கு, அது மூலமா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சுக்க முடியும். நீங்க அங்கங்க கொஞ்சம் தான் எடுத்துக்க முடியும். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டீங்க, அதனால நீங்க மக்கள் மத்தியில் போக மாட்டீங்க, போறதுக்கும் விருப்பப்பட மாட்டீங்க. காரணம் உங்களுக்கும் ஒரு பிரிவேசி வேணும், நான் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நாங்களாம் அப்படி கிடையாது. மக்களோட மக்களாக வாழ்ந்து மக்களுக்கோட இருந்து அவங்க குறைகள் எல்லாம் கேட்டு நிறைய ஃபைட் பண்ணி அரசாங்கத்தில் சண்டை போடுறது இதெல்லாம் நிறைய பண்ணி பார்த்துட்டு இது நமக்கு வந்து தேவையான ஒரு அங்கீகாரம் இல்லை, இந்த அங்கீகாரம் இருந்தால் தான் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும்னு ஒரு காலகட்டம் வரும்போது தான் நாங்கள் வந்து அரசியல் பயணத்துக்கு வரணுன்ற எண்ணத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணீங்க? என்ன உங்களுக்கு அனுபவம் இருக்கும்? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என்ன கேட்குற கேள்வியை வந்து விஜய் கூப்பிட்டு இதே இடத்துல உட்கார கேள்வி கேளுங்க, எல்லா கேள்விக்கும் அவரால் பதில் சொல்ல முடியுதா பாருங்க. அவர் உருவாக்கிய கொடியை பற்றியே சொல்ல முடியல அவரால். அப்போ என்ன காரணம் கேட்டால் அந்த கொடியை அவர் உருவாக்கலை, வேற யாரோ உருவாக்கி கொடுத்த கொடியை கொண்டு வந்து செலிபிரிட்டியை வந்து என் கொடி தான் காட்டிட்டு போயிட்டாரு. உலகத்தில் எல்லா விதமான முக்கியமான நிகழ்வுகளையும் ஒரு சிறிய அறை தான் முடிவு செய்கிறது. அறைக்குள்ளே இருந்து பேசுகிறது தான் பெரிய பெரிய வெளியில் வருது பெருசாக அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி உண்டு. உண்மை. அந்த மாதிரி இவங்களும் ஒரு அறையில் இருந்து இந்த நாட்டிற்கு தேவையானதை செய்ய முடியும் என்று அவங்களுடைய கூட்டாளிகளோடவோ அல்லது அறிவாளிகளோடவோ பேசி கலந்து முடிவெடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடிவு எடுக்க முடியும் சார். உங்களுக்கு சொந்த அனுபவம் இல்லாத போயிடுமே. யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்கறது எல்லாமே கரெக்ட் ஆகிடுமா? இப்போ நான் சொல்றேன், இப்போ எங்க தெருவில் ஒரு பிரச்சனைனா நான் இறங்கி நேராக போயிட்டு அந்த பிரச்சனையை வந்து காவா பிரச்சனை ஆகட்டும், குழா தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை நேரடியாக சந்திச்சிருக்கேன். நீங்க என்ன சந்திச்சிருக்கீங்க? இந்த மாதிரி நீங்க ஒரு பகுதியை தான் பார்க்க முடியும். ஆரம்பத்தில் 1 தான், அதுக்கப்புறம் தான் 2ஆவும் 3ஆவும் 4ஆவும் எடுத்த உடனே 100 200 போக முடியாது. அப்போ 10 ருத்ரன் செயல்படுமா? ஒரே நேரத்தில் 10 15 ருத்ரன் செயல்பட முடியுமா? என்ன ருத்ரன் உருவாக்கணும், அதுதானே கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். என்னை போன்றவர்களை நான் உருவாக்க வேண்டும், என்னுடைய கொள்கைகளை அவருக்கு புரிய வைக்க வேண்டும், அந்த கொள்கைகளை அவர் மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும், இதுதானே எங்களுடைய நோக்கம். அப்படி உருவாக்கும் போது அவர்கள் வேறொருவரை தானே இருப்பார். இப்போ ருத்ரனாவே இருக்க மாட்டார்ல, அவருக்கும் சில மன முரண்கள் இருக்கும். அப்போ அவருடைய செயல்பாட்டை மாத்திரம் நீங்கள் எப்படி உங்களது ஏற்றுக்க முடியும்? நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? முதலில் நான் வந்து ஒரு நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த நிர்வாகிக்கு என்னெல்லாம் தகுதி இருக்க வேண்டும் என்று முதலில் நான் பார்க்கிறேன். வருவரையெல்லாம் நிர்வாகிகளாக நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
என்னை போன்ற எவ்வளோ சிறு கட்சிகள் பார்த்தால் நான் மாவட்டம் முழுவதும் ஆட்களை போட்டு விட்டேன் அப்படி என்று சொல்கிறார்கள். நான் அப்படி போட முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நீங்கள் சொன்னது போல என்னை போன்று 100% இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு 90% அவர்கள் இருக்க வேண்டும் என்ற கொள்கையில் அவருக்கு அதெல்லாம் அடிப்படையெல்லாம் இருக்கிறதா என்று ஒவ்வொன்று ஸ்டெப்பாக பார்க்கிறேன். இன்னொன்று நான் சொல்கிறேன், தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய காலதாமதம் பரவாயில்ல, ஆகட்டுமே. எனக்கு ஒன்று நாளைக்கே நான் வந்து பதவிக்கு வந்து நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படலையே. நான் மக்களுக்கு நல்லது பண்ண தானே வரேன். பல விதமான நல்லது பண்றது பல ஆண்டுகள் தேவை தானே. ஒரே நாளில் ஒரே மாதத்தில் பண்ணிட முடியுமா? முடியாது. இன்னொன்று நான் சொல்றேன் கேட்டுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, எல்லா மக்களையும் நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லாருடைய வாழ்க்கையை அழித்து நம் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். அது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். என்னுடைய கட்சியில் அதை நான் வைக்கல. என்ன வைக்கலன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கட்சிக்கு நான் அழைக்கக்கூடிய தொண்டர்கள் நேரத்துங்களா, above 50, 50 வயதுக்கு மேல உள்ளவர் மாத்திரம் வாங்க, கீழே உள்ளது வராதிங்கன்ற எந்த தலைவர் அதை சொல்கிறார்கள்? மாணவர் அணி, இளைஞர் அணி, இந்த அணி, அந்த அணி. நான் கேட்கிறேன், ஒரு மாணவன் வந்து அவன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய விடாமல் ஒரு தலைவர்கள், ஒரு கட்சி நடத்தவர்கள் அவர் கெடுக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். அவன் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுகிறேன் என்றேன். ஏனென்றால், ஒரு 2 பிள்ளை பெற்றிருக்கிறவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா மேலோங்கி வந்தா நம்ம குடும்பத்தை நல்லா கொண்டு வருவோம் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்களை வந்து பலவித முயற்சி செய்து உருவாக்குகிறார்கள். இவர்கள் அவர்களை கொண்டு போயிட்டு ஆசை வார்த்தை பேசி, ஆசை காட்டி, போதைக்கு அடிமையாக்கி, கட்சியில் இணைத்து அவர்களை வந்து ஒரு தலைவராக அங்க உருவாக்கி அவர்கள் குடும்பத்தையே நாசம் செய்கிறார்கள். இது போன்ற வருவது யாரோ ஒருவர் வருவது உண்டு, ஆனால் பல பேர் அழிந்தது தான் உண்டு. ஏன் இதை செய்கிறீர்கள்? நீங்க நாட்டு மேல பற்று இருந்தால், மக்கள் மேல் பற்று இருந்தால், ஏன் உங்களுக்கு அந்த அடிப்படை சிந்தனை இல்லை? உங்கள் மகனை இது போல வருவாக்க விடுவீங்களா? அதே போல இப்போ என்ன பண்றாங்க, அவங்க மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் அப்ப மத்தவங்க மகன்லாம் என்ன சும்மாவா? எவ்வளவு பேர் உழைச்சான், அவனுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே. இதுல இருந்தா நீங்க தெரிஞ்சீங்க அவங்களுடைய சுயநலத்தை. நாங்க அப்படி சுயநலம் அல்ல. 50 வயதுக்கு மேல ஏன் நான் எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்க பண்ணுங்கப்பா, கடமையெல்லாம் ஆற்றுங்கப்பா, அதுக்கப்புறம் நாட்டுக்கு வாங்கப்பா. நாட்டுப்பற்று அப்புறம் தான் வரணும். எடுத்த உடனே நாட்டுப்பற்று தேவையில்லை. இதுதான் எங்க கொள்கை. நீங்க சொல்லுங்க, இது நல்ல கொள்கை கெட்ட கொள்கையா? நல்ல கொள்கைகள் தான். தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் பல புதிய கொள்கைகளை முன்னிறுத்தி தமிழ்நாட்டிலே தோன்றியிருக்கிறது. உங்களது வளர்ச்சி வளப்பட தமிழன் தொலைக்காட்சி வாழ்த்துக்கிறது. இவ்வளவு நேரம் தமிழன் தொலைக்காட்சியில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு எங்களது மனம் கனிந்த நன்றி. அதுபோன்று எங்களை போன்ற அரசியல் செய்ய வேண்டும் எண்ணம் உள்ளவர்களை முதலில் கை கொடுத்து தூக்கி கொள்வது தமிழன் தொலைக்காட்சி மாத்திரம்தான். ஏன் இதை நான் குறிப்பாக சொல்லுகிறேன் என்றால், 14 ஆண்டுகள் முன்பு சென்னை ஸ்டார் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஏழை எளிய மக்களுக்கு அதிகமாக உதவி செய்யும் பொழுது, அந்த பகுதியில் உள்ள சில 9 அம்ச கோரிக்கை வைத்து வள்ளுவர் கோட்டத்தில் நான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தேன். அதற்கு அழைப்பு விடுத்திருந்தேன். எத்தனையோ ஊடகங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். ஒரு ஊடகம் கூட வரவில்லை. அன்னைக்கு எனக்கு வந்த ஒரே ஊடகம் தமிழன் தொலைக்காட்சி ஊடகம் தான். அந்த ஊடகத்தில் உள்ள அந்த நெறியாளர் என்னை சந்தித்து, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம், தமிழுக்காக உள்ளதுதான் தமிழன் தொலைக்காட்சி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று 14 ஆண்டுக்கு முன்பு அவர் சொன்னார். அதே போல இன்று நாங்கள் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கப்பட்டு ஓராண்டுகள் நிறைவேறப் போகிறது. இதுவரை எந்த ஊடகமும் எங்களை அழைத்து எங்களை ஊக்கப்படுத்தி எங்கள் கருத்துக்களை மக்களிடத்தில் தெரியப்படுத்துவதற்கு முயற்சியே செய்யவில்லை. அதில் முதலில் முயற்சி செய்திருக்கிறது தமிழன் தொலைக்காட்சி நெறியாளர் தளபதி அவர்கள் தான். ஆகையால் இந்த தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை தமிழன் டிவி தொலைக்காட்சி ஊடகத்தை மறக்க மாட்டோம். எங்களால் முடிந்த சப்போர்ட்டுகளை அவர்கள் கொடுப்போம். அது மாத்திரமல்ல, இந்த தமிழன் தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து வாய்ப்புகளை கொடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.